வணக்கம் நண்பர்களே. இப்போது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மருதமலை. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தூரம் தான் இந்த மருதமலை பர்வதம் இருக்கு. இந்த பர்வதம் மேலே ஒரு கோயில் மருதமலை சொல்லி இது ஃபேமஸ். அந்த சுப்பிரமணிய சாமி கோயில், அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இது என்ட்ரன்ஸ் லொக்கேஷன். இது வந்து பஸ் ரூட்டு போகிறோம் வழி, அந்த பக்கம் இருக்கு படி வழி. இந்த ரோடு வந்து படி வழி வரும் பாருங்கள். இந்த ரோடு நம்ம படி தெரியுதா, அந்த படி மூலமாக மலை மேலே போனோம். ஸோ மழை இருந்துச்சு, நாங்கள் பஸ்ஸில் போயெல்லாம் பார்த்தா வாங்கோ பஸ் அடுத்தது அங்கே பஸ் ஸ்டாண்ட் தெரியுது, அங்கே போய் பஸ்ஸில் ஏறி உங்களுக்கு கூட்ட போகிற மலை மேலே. இது பாருங்கள், 2 வீலர் போகிறவங்க இங்கே 10 ரூபா டிக்கெட் வாங்கி போனோம். கார் போனால் கூட டிக்கெட் வாங்கி போனோம். அதான் தெரியுது பஸ்ஸு. இந்த பஸ் மூலமாக மேலே போனோம். பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும், 10 ரூபா டிக்கெட் தான் ஒரு ஆளுக்கு. லைனில் நின்றுட்டு டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டு மேலே வந்திருக்கோம் பாருங்க. இப்போ பஸ்ஸில் வரும்போது ரொம்ப ரஷ் இருந்துச்சு, அது காட்ட முடியலையா. ஓகே, இங்கே மேலே வந்துச்சு, அதோ தெரியுது கோயில். இப்போ நாங்கள் இங்கே செப்பல் விட்டுறது இடம் இருக்குது, அந்த செப்பல் அங்கே விட்டுட்டு மேலே போகிறோம் சாமி தரிசனத்துக்கு. இது சைட் சீன். சுற்றி பாருங்க, சைட் சீன் எப்படி தெரியுது, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே போனால் சிறு சிறு மழை வந்துகிட்டே இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி பாருங்க, நிறைய பேர் வர போகிறேன், காருகளை அப்படி. ஸோ வாங்கோ, கூட்ட போகிறேன். இது பாருங்க, என் கூட என் மனைவி, நாங்கள் 2 பேரும் தரிசனத்துக்கு போனோம். இந்த இடம் செப்பல் விட்டணும். சிஸ்டமேட்டிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, இப்போது அடுத்தது இது கொஞ்சம் தூரம் மலை, அதுக்கு படி இருக்குது, கோயிலுடைய படி. இங்கே க்யூ மூலமாக போனோம், ஆனால் ரொம்ப ரஷ் இல்லைனால க்யூ அவ்வளோ ஒன்றும் இல்லை. இதை படி, இது பேர் மருதமலை. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஸோ இது ஒரு முருகருடைய ரூபம். இது சைடில் பிரசாதம் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க. பிரசாதத்தோட லிஸ்ட்டு. படி ஏறி பொறுமையாக போனோம், ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. போலாம். இங்கே ரொம்ப க்யூவாக இருக்கும். ஸோ ஒரு சாமி பார்த்தியாச்சு. கோயில் உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறது அலவுட் கிடையாது. இது பாருங்க, இங்கே ஒரு சித்தர் கீழே சமாதி இருக்கு. இது வந்து நடந்து வர பாதை. ஸோ இந்த பாதை மூலமாக நம்ம கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு சப்தகனிகள் உட்காந்து இருக்கு, அது பார்த்துட்டு வரோம். ஓம்
அவங்க எல்லாருக்கும் சப்தகனிகளை காட்டிக்கிறேன். இங்கே சப்தகனி அம்மாக்களுக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இங்கே வேண்டிட்டு மேலே போகிறோம். மேலே வந்திருக்கோம். மழை இருக்கு பாருங்க, சிறு சிறு மழை வந்துட்டே இருக்கு. இது வந்து கோயில் உள்ளே போகிற கியூ. இந்த கியூ லைன் மூலமா உள்ளே போனோம். ஸோ பொறுமையாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயினே இருக்கு. நீங்களும் வாங்க என் கூட. ஆனால் கோயில் உள்ளே பகவான் தர்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால கோயிலுடைய வெளியே சுற்றி நான் காட்டிக்கிறேன். பார்த்துக்கிங்க. கோயில் ரொம்ப அழகாக இருக்கு. சாமி தரிசனம் பண்ணி வெளியே வந்தாச்சு. அதோ தெரியுது கோபுரம் பாருங்க, எவ்வளோ பெருசு. ரொம்ப அட்டகாசமான இருக்கு, நல்லா இருக்கு பார்வை. கோயிலும் நல்லா சுத்தமாக இருக்கு. பிள்ளையார் பகவான் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். மேலே இந்த கோபுரம் வந்து பாருங்க, கோபுரத்தை கூட கீழே இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஆஹா, இப்போ இந்த கேட் மூலமா வெளியே போறோம். நண்பர்களே, தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் வந்து சுத்தமான தமிழ்காரர் கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழில் பேசிகிட்டே இருக்கு. ஏதாவது தப்பான வேர்டு அப்படி மிஸ்டேக்னாக்கா தயவுசெய்து மன்னிக்கவும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும். வீடியோ பார்த்த எல்லாரும் கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வருவாங்க. யார் யார் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இது பிரசாதம் கவுண்டர். இங்கே ஒரு லட்டு 50 ரூபாய். அது இந்த பக்கம் மஞ்சள் கலர் லட்டு வந்து 2 ரூபாய். இந்த சைடில் பாருங்க வடை, அப்புறம் பாயசம் அதுவும் இருக்கும். வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டே இருக்கோம். கீழே இருக்கிற வில்லேஜ்களை சிட்டிக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இந்த வெளியே வர படி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இது வந்து அன்னதானம் மடம். உள்ளே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கியூ மூலமா உள்ளே போனோம். இப்படி போயிட்டு அங்கே அதாவது கீழே பாருங்க பஸ் ஸ்டாண்டு இருக்கு. அங்கே போய் பஸ் பிடிச்சி நாங்கள் கீழே போனோம்.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நண்பர்களே, டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தரிசன ஸ்தலத்தை போயிட்டு பகவான் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். பசங்களை கூப்பிட்டு போங்க, நல்லா இருக்கும். பாருங்கள், எங்கள் மனைவி இந்த அம்மாக்கு ஏதோ கையில் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.